Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா UFaber அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job opportunity பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன அப்படினா இந்த ஜாப் வந்து பாத்தீனா நீங்க லைஃப் டைமா work from home அதாவது வீட்ல இருந்துட்டே வந்து வர்க் பண்ணிக்கிற முடியும். ஒரு சில கம்பெனி வந்து பாத்தீனா கோவிட்னால வந்து work from home வச்சிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ரீலோட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியால மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா செம்மையாக உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குது, இந்த கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் வேலையை வந்து கொடுக்குறாங்க, எப்படி வேலையை வந்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். மறக்காமல் லைக் போட்டுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு எப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு சின்ன சின்ன சுய தொழில் பண்ணி வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே இந்த டீட்டெயிலாக நம்ம இதில் வந்து பேசுவோம் டெய்லி. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நியூஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா UFaber அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். கண்டிப்பாக இந்த கம்பெனி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கம்மியான நபர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி. இது வந்து ஒரு எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. UFaber அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ஆன்லைன் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இருக்கிறாங்க. இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. யூஎஸ்எஃப்ல கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் தான். நீங்கள் நைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு ரோலுக்காக, என்ன ஒரு போஸ்ட்டுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. சேல்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏதாச்சும் ப்ராடக்ட் கொடுப்பாங்க, நாங்கள் போய் விற்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அதுதான் மைண்டு அப்படியே மைண்ட் தாட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சேல்ஸ் அப்படின்னாலே ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும், அதுதான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து கிடையவே கிடையாது. இது வந்து நீங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ரிமோட் மூலியமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா he's an amazing full-time work from home opportunity for you to work with UFaber educator. அப்படி இதில் தான் நீங்கள் வந்து எஜுகேட்டர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஹை க்ரோத் கெரியர் இந்த சேல்ஸ் அண்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கீழே அப்படி நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் டு யூ கெட் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து சேரும்போது உங்களுக்கு வந்து என்னெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து சொல்கிறாங்க. நோ நீட் டு ட்ராவல் அண்டு ரீலொகேட் ஒர்க் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த ஒரு டென்ஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மறுபடியும் நீங்கள் வந்து ரீலொகேட் ஆகி ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது எல்லாமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்து ஒரு மாதத்துக்கு உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் வரைக்கும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் அதாவது முன் அனுபவம், வேலையில் வந்து முன் அனுபவம் வந்து இருக்கணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சேல்ஸ்லையோ இல்லை மார்க்கெட்டிங்கில் இல்லை வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேயோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனியில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய சேலரி ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹச்ஆர் கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு ஸ்பெஷலு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் அமேசிங் ஒர்க் கல்ச்சர் டூ டஸ் நாட் மேக் யூ ஃபீல் லாங்லி அட் ஹோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எ ரியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கெரியர் தட் நாட் ஷார்ட் டேர்ம், அதாவது
இது வந்து ஒரு ஷார்ட் டைம் வந்து கிடையாதுங்க. நீங்கள் லாங் டைமாக வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு விஷயமா வந்து எனக்கு தோணுது. அப்படியே நம்ம கீழே வரும்போது வந்து பார்த்தோன்னா வாட் டு யூ டூ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நோ கால்டு, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ கோல்டு கால், நோ டோர் டு டோர் விசிட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேல்ஸ்னாலே ஒரு சில கம்பெனிலாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு காலும் நீங்கள் வந்து பண்ண போகிறது கிடையாது. கோல்டு காலில் எதுவுமே கிடையாது. இன்ட்ராக்ட் வித் த பெர்சனலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸு ஃபார் யூபிஎஸ், இந்த மாதிரி நீட் எக்ஸாமு, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ண போகிறீங்க. அது எஜுகேட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லுவெண்ட்டாக பேசி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனலைஸ்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. அது எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவுட் போர்டிங் சேட்டு இல்லைனா காலு அண்டு ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ரோலில் வந்து பண்ண போகிறீங்க. ரிலவெண்ட் கோர்ஸு. இப்போ இந்த கம்பெனியில் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எடுத்துக்கோங்களேன், அன்அகாடமின்னு சொல்லிட்டு இருக்குது, ரீலெவல் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே யூபிஎஸ்சி கோர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, ஐஇடிஎல்சி கோர்ஸு, கேட் எக்ஸாம், இந்த மாதிரி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக தெளிவாக நீங்கள் வந்து விளக்குனாலே போதும் அப்படிங்கிறது இதில் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு ஒர்க் தான் உங்களுடைய நேச்சுரலாக வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர்டாக நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டார்கெட் பேஸ்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அனலைஸ் யுவர் ஒர்க்கு, அதாவது நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து அனலைஸ் பண்ணி பிளான் யுவர் டார்கெட்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒர்க்கு தான் நீங்கள் வந்து இன்றைக்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஒர்க் வந்து டார்கெட் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இன்சென்டிவ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்போர்ட் எவ்ரிடே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நியூ விஷயங்களை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இந்த கம்பெனி மூலிமா ஏதோ ஒரு கம்பெனிக்கு போனோம், வந்தோம், வேலை பார்த்தோம், சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கம்பெனியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒர்க்கில் உங்களுக்கு வந்து வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில் செட்லாம் வந்து இருக்கணும், இருந்தால் அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவெண்ட் அண்ட் கான்ஃபிடென்டல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, போத் வெர்பல் அண்டு ரைட்டன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லேர்னர் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. கிரியேட்டிவிட்டி அண்ட் அச்சீவர் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் டெடிகேட்டடாக இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் போனாலே 10 மணி நேரம் 12 மணி நேரம் கொடுத்துட்றாங்க. பட் இது நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரங்கிறது வந்து ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். வீட்டில் இருந்துக்கிட்டு தனியாக ஒரு எந்த ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் சவுண்ட் இல்லாமல் வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கை கூட நீங்கள் தனியாக சைடில் வந்து பார்த்துக்கலாம். 1 ஹவர் உங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க, லஞ்ச் பிரேக் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கம்பெனியில் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே, நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் வந்து வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அங்கே போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ண போகிறீங்க. அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்பாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் வந்து அந்த லொக்கேஷன் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் ஓப்பன் டு ஒர்க் ரிமோட்லி அப்படிங்கிறத இந்த இடத்துல எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஆஃபீஸில் போகிறது கிடையாது. அதனால் இந்த டிக் பாக்ஸ் வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து 1 இயர் தான் இருக்குது, எனக்கு 2 இயர் தான் இருக்கான்னு அது கொடுங்க. இல்லை நான் வந்து ஃப்ரெஷர், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த இடத்துல ஆரம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் தென் 1 இயர் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிசைர்டு சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன என்ட்ரு பண்ணாலும் ஓகே, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாலும் ஓகே. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ் ஒர்க் அத்தான்டிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் லீகல் அத்தான்டிகேஷன் வந்து ஒர்க் பண்ணுற போகிறீங்களா யுனைடெட் ஸ்டேட்டில் அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் எஸ்என்எஸ் கொடுங்க, நான் நோனே கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைரிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஹித் அப்படிங்கிற இந்த ஹச்ஆர் கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அந்த எம்டி பாக்ஸை விட்டுருங்க. எல்லாமே விட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்யூம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் இதில் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க,
வேலை பார்த்துட்டு அதர் ஜாப் வந்து சர்ச் பண்ணும்போது பழைய ரெஸ்யூம் அப்படியே அட்டாச் பண்ணிடுறீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 2 மாதம் வேலை பார்த்தாலும் 2 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 99% வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிட்டன் மெயில் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனிலேருந்து ஹெச்ஆர் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம தமிழ் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சேலரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கெரியர் வந்து கிடச்சிருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜாப்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபாரின் ஜாப்ஸ் வந்து வீடியோ பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்து வீடியோ வந்து பண்ணணும். சும்மா அந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து சும்மா ஏதோ வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு நபர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம். அந்த விஷயத்தில் நல்லபடியாக வந்து போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ் தான் போகுது. அந்த 1000 வியூஸ் போகுதுங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. இந்த 1000 வியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகும், ரொம்ப ஃபில்ஃபில் ஆன மாதிரி எனக்கு வந்து இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை, தயவுசெய்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் நல்லது, உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் நண்பா. காட் பிளஸ் யூ.